இல்லையா? அது ட்ரையல், எங்களுக்கு வந்து ட்ரையல், உங்களுக்கு வந்து கொஞ்சம். சரி, இப்போ நம்ம என்ன பற்றி பேசுகிறோன்னா, இந்த வீடை பற்றி ஒரு புக்கு பண்ணதா இருக்கும் இல்லையா? அந்த புக்கில் வந்து வெறும் ஆர்கிடெக்சர் புக்குன்னு இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் புக் அப்படின்னு இல்லை, ஒரு டெக்னிக்கல் புக் இல்லை. அதுவும் வரலாம், அதுவும் வரும் அதில். ஏன்னா நீங்கள் அந்த வேலை, நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ அதை தான் நீங்கள் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. மேசன் ஒர்க் பண்ணால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, கார்பென்ட்ரி ஒர்க் அதெல்லாம் வரட்டும். பட் இது ஆக்சுவலி ஒரு கதை புஸ்தகம்னு கூட நினச்சிக்கணும். இப்போ அப்பா வந்து நிறைய பேசியிருக்காரு, அதெல்லாம் இவங்க எடுத்திருக்காங்க. இப்போ நான் அப்புறமா பேசுகிறேன், அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. ஸோ நம்ம முதல் கேள்வி என்னென்னா, நீங்கள் ஒரு தனித்தனியாகவே பேசுங்க, இன்னொருத்தர் சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் உங்களோட தாட்டை பேசுங்க. இப்போ நீங்கள் இந்த வீடை நினைக்கிறச்சு, சப்போஸ் ஒன்றுமே தெரியாத ஆள்கிட்ட இதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் இந்த மாதிரி ஒரு வீட்டில் வேலை பண்ணேன், அது இந்த மாதிரி வீடு, அதில் இது இருக்குது அது இருக்குது, நான் இது பண்ணேன் நான் அது பண்ணேன், இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு ஒரு கதை சொல்லணும் நீங்கள். சரியா? இப்போ இந்த வீடை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கதை சொல்லணும்னா என்ன கதை சொல்லுவீங்க? சொல்லுங்கள், அப்புறமா நான் கேள்வி கேட்குறேன். சரி, இப்போ வந்துட்டு ஒருத்தர் வராரு, புதுசாக ஒருத்தர்கிட்ட வந்து நான் என்ன சொல்லணும்னா, இது வந்து நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறபடியே சொல்கிற மாதிரி நினச்சிட்டு சொல்லுங்கள். ஆமாம், அது நம்ம வந்து ஒரு கதை மாதிரி அவங்களுக்கு சொல்லணும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த கடைக்கால் எடுக்கிறப்பெல்லாம் எங்களுக்கு வந்து மழை டைம் ஆகிப்போச்சு, மழை டைமு. மழை காலத்தில் வந்து அந்த கடைக்கால் நோண்டி எடுத்துக்கு நாங்கள் அந்த காலெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மற்றபடி அது காங்கிரீட்டு போட்டுட்டு வெல்து பீம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வேலை செய்ய பார்த்து வந்து மழை இல்லாமல் இருந்தது. அப்போ எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருந்தது. அதேமாரி வந்து செவுறு வால்லாம் வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கரெக்டாக எப்பயும் நார்மலாக செய்கிற மாதிரி நமக்கு ஒர்க் இருந்தது. அந்த பெரிய ஆர்ச்சி போட்டோம், அந்த ரவுண்டெல்லாம் இருக்கு பார்த்து ஃபஸ்ட் ரவுண்டு வந்து எங்களுக்கு ரொம்ப எப்படி பண்ணுறது, ரவுண்ட் பண்ணுறது எங்களுக்கு அது புதுசு. அப்போ அதில் வந்து நாங்கள் கொஞ்சம் இப்போ ஒரு ரவுண்டில் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அடுத்த ரவுண்டு பண்ண பார்த்து இது ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிச்சுட்டு கூட அடுத்த 3 ரவுண்டு எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது செய்யறதுக்கு. ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அடுத்த ரவுண்டு வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதில் வந்து பைண்டிங் பண்ணணும், அந்த கேப் இருக்கும், பிரிக்கில் வந்து கேப் இருக்கும், அதில் வந்துட்டு ஒரு சாண்டு போட்டு அதில் ஒரு கெமிக்கல் போட்டாச்சுனாக்கா அது ஒரு மாதிரி பபுள்ஸ் மாதிரி க்ளோஸ் ஆகும், ஓப்பன் க்ளோஸ் ஆகி போச்சு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து நாங்கள் வச்சு ரெடி பண்ணி அதுமாரி பண்ணோம். நல்லா இருந்தது அந்த பில்டிங்கு ரவுண்டு. அதுக்கப்புறம் வெளியிலேருந்து பார்க்குறவங்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்க பில்டிங்கு. அது பேர் சொன்னாங்க, வேணா நீங்கள் வாங்க உங்களுக்கு அந்த பில்டிங் காட்டுறோம், நீங்களும் பண்ணுறது இருந்தால் அதுமாரி நல்லா பண்ணி கொடுங்க அடுத்தவங்களுக்கு. அதுதான் வந்து எவ்வளோ நல்லா பண்ண முடியும் பண்ணி கொடுத்தா தான் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து அது நல்லாயிருக்கும், ஒரு வீடு பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து அடுத்த பில்டிங் யாராவது செஞ்சு கொடுங்க, நாங்களும் அதுமாதிரி பில்டிங் இருந்தால் செய்யறதுக்கு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு உங்ககிட்ட அவருக்கு நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அவங்க கேட்குறாங்கனாக்கா இதில் எப்படி நீ இதையா அப்படி பண்ணீங்க, இதுதான் அது செஞ்சீங்க, இந்த ரவுண்டை நீங்கள் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எதில் இருக்கிறவங்க கேள்வி கேட்டால் தான் நம்ம வந்து கரெக்டான ஒரு கொஸ்டின். நம்ம மட்டும் தனியாக பேசியிருந்தா ஒரு ஸ்டோரி எதுவோ கேட்க சொல்கிற மாதிரி தான். ஆமாம், கரெக்ட். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்க இஷ்டப்படி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இத தப்பு ரைட் ஒண்ணு இந்த பில்டிங் பத்தி கிடையாது. நீ வேற எந்த பில்டிங் வேணாலும் சொல்லுங்க. இந்த பில்டிங் பத்தி சொல்லுங்க. அது இதே பில்டிங் தான், அது சொல்லுங்க. இந்த பில்டிங் இத பத்தி நீங்க இன்னொருத்தர்ட்ட சொல்லணும், உங்க குடும்பத்துக்கிட்டே சொல்லணும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இத பத்தி நீங்க இந்த பில்டிங்கை பத்தி என்ன சொல்லுவீங்க? இதுல பண்ண வேலையை பத்தி என்ன சொல்லுவீங்க? நீங்களும் இன்னும் சொல்லணும்னா சொல்லலாம். அந்த பவுண்டரி வால்ல சுத்தி நம்ம இது போட்டிருக்கலாம் கிரானைட்ல, அதெல்லாம் அந்த ஆர்சிசி ஸ்லாப் தூக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். செயின் புள்ளி எடுத்துட்டு வந்து போட்டு அந்த ஸ்லாப்லாம் தூக்கி வச்சுட்டோம் மேலே. நாங்கள் வச்சுட்டு அந்த 2 கிரானைட் கல்லுக்கும் சென்டரில் கம்பி போட்டுட்டு காங்கிரீட் போட்டுருக்கு. அதில் இது ஒன்று வந்து கிராக் வராமல் இருக்கும். இந்த பவுண்டரி வாலுக்கும் இந்த பவுண்டரி வாலுக்கும் சென்டரில் கம்பி இருக்கும், ஸ்டீலு. அதில் வந்துட்டு 2த்தையும் வச்சுட்டு விட்டு வச்சுட்டு காங்கிரீட் பண்ணியிருக்கு. அதுமாரி பண்ணால் தான் வந்து அந்த காம்பவுண்டு வந்து நல்லாயிருக்கும். இது புதுசாக இந்த மாதிரி பண்ணது? இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது தான் புதுசு.
மற்றபடிலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பில்லர் போட்டுருவோம், காலம் பண்ணிவிடுவாங்க. அதில் பிரிக் ஒர்க் எடுத்து போய் லாக் பண்ணுவாங்க. இது அந்த பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு காங்கிரீட்டு லாக் பண்ணி. அது ஏன் அப்படி பண்ணீங்க? அப்போதான் வந்து இப்போ இப்படி 2 ஜாயிண்ட் வருது, அந்த 2 ஜாயிண்ட் வந்து இப்படி மூவ் ஆகாது, கிராக் இருக்காது. இப்படி வச்சுட்டு 1 by 1 இப்படி கரெக்டாக இருக்காது, இப்படி இருக்கும். பிரேக் ஜாயிண்ட் மாதிரி இருக்கும். அந்த பிரேக் ஜாயிண்டில் வந்துட்டு அந்த காங்கிரீட்டு ஃபிக்ஸிங் இப்படி இருக்கும். அப்போ வந்து அது ஷேக் இருக்காது, ஷேக் இல்லாமல் இருக்காது, அந்த கிராக் வராது, லாங் லைஃப் இருக்கும் நமக்கு. அது ஜஸ்ட்டு இப்படி வச்சுட்டாக்கா அதில் அந்த கரெக்டாக பொசிஷனில் வச்சுட்டு காங்கிரீட் பண்ணாக்கா அது வந்து கிராக் வரும், நேராக டமாலிஷ் வரும். அப்போ வந்து பவுண்டரி வால் வந்து கீழே போகும். இது மாதிரி லாக் பீஸ் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த கிரானைட் பீஸில் வந்து சைடில் வந்து நைஸ் இருக்காது, பாலிஷ் பண்ணியிருக்காது, ரப் பீஸ் இருக்கும். அதில் வந்து பிளாஸ்டிக் இது நல்லா சிமெண்ட் கலவை பிடிக்கும், மோட்டார் பிடிக்கும். அப்போ தான் வந்து நல்லா இருப்பார். அது மாதிரி இந்த ஃபுல் பவுண்டரி வாலுமே அது மாதிரி பண்ணது தான். அந்த ஆர்சிசி ஸ்லாப் வந்து நம்ம காஸ்டிங் பண்ணி வச்சுட்டு க்யூரிங் பண்ணணும், நல்லா டைம் கொடுத்தாச்சு. அந்த டைம் க்யூரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை எதுவுமே மேலே ஃபிட் பண்ணி வச்சு. எங்கே வச்சுருக்கீங்க ஆர்சிசி ஸ்லாப்? ஃபுல்லாகவே நம்ம அந்த பவுண்டரி வாலில் காம்பவுண்டை ஃபுல்லாகவே அது மாதிரி அது கார்னர் பண்ணியிருக்கீங்க. அச்சா, மேலே இதை சொல்றீங்க? டாப் சைடில். ஓ, அந்த கல்லுக்கு மேலே இதை சொல்கிறீங்க? ஆமாம், அந்த கல்லுக்கு மேலே அந்த கல்லுக்கு வெட்டிகள் நம்ம இப்படி பண்ணி வச்சு அதுக்கு மேலே எல்லாமே பீம் இருக்கும், ஆர்சிசி பீம் ஸ்லாப் தான் இருக்கும். அது வந்து எல்லாமே நேச்சுரல், ஒன்றும் பிளாஸ்டர் இல்லை, அது அப்படியே நேச்சுரலாக வச்சுட்டு பெயிண்டிங்லாம் இல்லாமல் அப்படியே பெயிண்டிங் வரும். அதே மாதிரி வந்துட்டு மேலே பேராபெட் வாலில் வந்துட்டு ரெயின் வாட்டர் உள்ளே வராமல் அளவுக்கு ஸ்லாப், ஆர்சிசி ஸ்லாப் போட்டு கோப்பிங் ஸ்லாப். கரெக்ட். கோப்பிங் ஸ்லாப்பில் வந்து ரெயின் வாட்டருக்கு வந்து ஒரு சின்ன காடி பட்டை மாதிரி இருக்கும், அதில் வந்து உள்ள ஒரு காடி இருக்கும். ரெயின் வாட்டர் இப்படி வந்தாச்சுன்னா அப்படி வந்துட்டு கீழே வரும். அதில் ரெயின் வாட்டர் வந்து வாலில் வந்து டச் இருக்கு ஸ்டேட்டாக, அது மாதிரி அந்த வீட்டில் மேலே பண்ணிருக்கு. அதேமாரி அந்த ஓடு போட்டிருக்காங்க, ரயில் ஓடு. அந்த ரயில் ஓட்டுக்கு மேலே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் இது போட்டிருக்கீங்க, சோலார் சிஸ்டம் போட்டிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு அந்த டேப்பராக இருக்க வெயில் அடிக்கிறதுக்கு நல்லா யூஸாக இருக்கும். அது மாதிரி இருக்குது. இது நீங்கள் செஞ்சது நல்ல ஐடியா. இப்போ பைடவே அந்த ஓட்டை எடுத்துட்டோம், ஓட்டை எடுத்துட்டு நீர் தான் அந்த நீல ஷீட் போட்டிருக்காங்க, இது போட்டு அது போட்டிருக்காங்க. அது உள்ள எலிலாம் போயிட்டு ரேட்டுலாம் உள்ளே போயிட்டு ரேட்டு அணிலாம் உள்ளே போயிட்டு சொல்லிட்டாங்க. அதனால் ரிமூவ் பண்ணிவிட்டு ஷீட் போட்டாச்சு. அது இப்போ கொஞ்சம் சவுண்டு பண்ணுது, பட் எலிக்கனா சவுண்டு தேவையில்லைன்னு தான் இருக்கேன். அதில் வந்து நீங்கள் அந்த சோலார் சிஸ்டம் போட்டது தான் ரொம்ப பெஸ்ட்டான ஐடியா. அதுவும் ஹீட் இருக்கும், அந்த சோலாருக்கு வெயில் இருக்கப்ப நல்லா பவர் கிடைக்கும். So the roof up there is the slanted roof. So the solar panels are placed on the side, so that they are in a location in that slant where they capture the maximum sun. That's what he's referring to. That was a good idea to put it like that. நீங்க அப்புறமா நான் ஃபோக்கஸ்டா நான் கேள்வி கேட்பேன், நான் நிறைய கேள்வி கேட்பேன். இங்க நான் 3 days தான் வர்க் பண்ணிருக்கேன், அதனால எனக்கு சரி, அது 3 days இங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த கல்லு இருக்கு பாருங்க, ரவுண்ட் போட்டீங்கன்னா கல், அந்த கல் வந்து இங்க லோடு இருக்கு. இங்க அந்த லோடு கூட அங்க கூட ஹெல்ப் பண்ணி எடுத்து போய் சேராபுக்கு ஒரு ஃபேக்டரிக்கு எடுத்து போய் அது மறுபடியும் அந்த கல், என்ன ஃபேக்டரி, அந்த கல்லை ரெடி பண்ணி. இல்ல என்ன பேர் சொன்னீங்க? சேராபட், அது ஊரு பாண்டிச்சேரி. சேராபட் பாண்டிச்சேரி தான். முதல் தடவை திருச்சிற்றம்பலம் போட்டோம் சேராபட். அச்சா, அங்க போய் தான் அந்த கம்பெனி போயிட்டு ஓவன்ல ஹீட் பண்ணி அந்த கலர் சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கோம். அப்புறம் பார்த்துருக்கோம், அது மெயின் வேலை நீங்க பண்ணிருக்கோம். அப்புறம் இங்க உள்ள ஒர்க் பண்ணிருக்கோம். வந்து லாஸ்ட் என்ன ஒர்க் பண்ணீங்க தெரியல, ஞாபகம் இல்லை, கொஞ்சம் யோசிங்க. என்ன வேலை பண்ணிருப்பீங்க? சில பேர் ஒருத்தர் வந்து சொன்னாங்க, அப்பா சொல்லிட்டு இருந்தாரு, அவர் இந்த ஓர இப்படி கரும்பு வருது பாருங்க, அதுலதான் நிறைய வேலை பண்ணாரு ஒருத்தர் அப்படின்னு. அவர் பேர் யாரு? ஐயப்பன்.
அவர் இதுதான் ராத்திரி 8 மணி வரைக்கும் இது பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. So, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கதை இந்த மாதிரி இல்லை, எனக்கு ரொம்ப ஒரு 3 days தான் இந்த ஒர்க் பண்ணாங்க. அதனால அந்த ஒர்க் பண்ண கொஞ்சம் இதெல்லாம் சார் நம்மளுக்கு இங்கே இவங்க அப்படி டீம் மாற்றி ஒர்க் பண்ணலாம் வரலாம். நான் நிறைய சார் கூட தான் இருக்கேன், மாற்றிருக்கேன். இங்கே நம்மளுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் வச்சுக்கோங்க. அதனால நம்ம இந்த ஸ்டோரி சொல்றேன். அந்த கதையை பத்தி நீங்க அப்புறமா சொல்லலாம், நான் கேக்குறேன். அந்த எடுத்துன்னு போய் அது என்ன வேலை பண்ணணும் அதை பத்தி நான் கேக்குறேன், அப்ப சொல்லுங்க. சரி. அதே மாதிரி இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த படியினுடைய ஸ்டெப்ஸ் தான் வந்து பெஸ்ட்டு. எப்படி அதில் வந்து ஸ்டீலே அதிகம் இருக்காது, 2 ஸ்டீல் தான் இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து இந்த சிக்கன் மிஷின்னு ஒரு ஸ்டீல் அதுதான் போட்டுட்டு காங்கிரீட் போடுறோம் மோல்டிங். அந்த இந்த படி இப்படி வருது. படி வி ஷேப் வருதுல வந்து 2 ராட் தான். அந்த வி ஷேப் மாதிரி இப்படி வந்துரும். வி ஷேப்னா ஏ மாடல் வரும். கரெக்ட். ஏ மாடல். ஏ மாடல்ல வந்துட்டு அந்த ஏவுக்கு வந்து ஜாயிண்ட்டுக்கு இப்படி ஒரு கம்பி போட்டு வரும். அதில் வந்து வெளில சிக்கன் மெஷ் வச்சுட்டு அந்த இங்கே தரையில் காஸ்டிங் பண்ணி நல்லா க்யூரிங் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீல் பைப்பு வச்சுட்டு படியில் ஒரு ட்ரிக் ஒர்க்கு அதை வச்சுட்டு சுற்றி ஃபுல்லாக கவர். இப்போ உங்களை பொறுத்தவரை இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டமான வேலை எதாக இருந்தது? கஷ்டமான வேலை எங்களுக்கு பார்க்க போனால் அந்த அரௌண்ட் ஆச்சு. அது வந்து ஏன் அப்புறம் அதை எப்படி சால்வ் பண்ணீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க. என்ன கஷ்டம், அது அப்புறம் அதை எப்படி சால்வ் பண்ணீங்க? அது வந்து அந்த சின்ன டயர்னாக்கா நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமில் முடிக்கணும். அது 2 பில்டிங்குக்கும் சேர்த்த மாதிரி ஒரே டைமில் வரணும். அப்போ வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு அந்த ஃபஸ்ட்டு ரூப்புக்கு ஆஃப் வரும், செகண்ட் ரூப்புக்கு ஆஃப் வரும். அந்த ஆஃபருக்கு வந்து நம்ம அந்த பிரிக் ஒர்க்கில் அந்த மோட்டார் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 5 mm கேப்பு இல்லை 10 mm கேப்புனா அது மட்டும்தான் கரெக்ட் பண்ணணும். 5 mm வைக்கிறது நம்ம 6 mm வச்சிருந்தோம்னாக்கா அது ஹைட் போயிட்டாக்க அந்த கல்லை நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணணும். மோட்டார் தான் கரெக்ஷன் பண்ணணும். அதே சேம் மோட்டார் கரெக்டாக வந்தால் தான் லுக்கு இருக்கும். ஒரு இடத்துல மோட்டர் வந்து 10 mm, ஒரு இடத்துல வந்து 5 mm வச்சுட்டாக்கா பெருசு சின்னதாக தெரியும். அது அப்போ வர பார்த்து அந்த ரூப் லெவலுக்கு முழு கல்லே வரணும், ஆஃப் கல் கட் பண்ணி வரக்கூடாது. இப்போ 10 பிரிக் வருதுன்னா அந்த 10 பிரிக் மட்டும்தான் அந்த கான்கிரீட்டில் வரணும். அதில் 10 and half அது மாதிரி வந்தாச்சுனாக்கா அந்த லுக் இருக்கு. அதுக்காக வேண்டி அதை நாங்கள் 2-3 டைம் வச்சு பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் நாங்கள் நம்ம ஒன்று பண்ணுவோம். இந்த ஒரு இதை இப்போ இல்லை, இந்த ஒரு கொஞ்சம் சீக்கிரம் அங்கே போய் ஒரு ஆர்ச்சில் நின்றுட்டு நீங்கள் இதை எங்களுக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். நீங்கள் இப்போ சொன்னது அந்த படத்தோடையும் எடுத்துகிட்டு அவங்க பக்கத்தில் இப்படி அப்படின்னு எங்களுக்கு காட்டி அதை சொல்லுங்கள், அதை ரெக்கார்ட் பண்ணலாம். இது ஒன்று. What we'll do is, this particular instance, when he's speaking about the specificity of that circle, how it has to divide equally in half, and the measurement that you can't get a half brick coming when they break the semicircle. And hence, what did they do for that? We will do a little video shot near one of the circles. எந்த சர்க்கிள் பண்ணணுமோ நீங்க சொல்லுங்க. இந்த பக்கம் பண்ணணுமா, அந்த பக்கம் அந்த மாதிரி அங்க போய் நமக்கு எங்க அது நம்ம லொகேஷன் ஈஸியா இருக்கு, அது நீங்க அத பார்த்து பண்ணலாம். சோ இது ஒண்ணு ரொம்ப கஷ்டமானது. வேற என்னது? அதுக்கப்புறம் இந்த எல்லாமே நார்மல் ஒர்க் தான். இதுதான் மெயின். இந்த நம்மளுடைய பில்டிங்குக்கு அந்த ரவுண்ட் சர்க்கிள் தான் பெஸ்ட். அதுதான் நமக்கு அடுத்த ஸ்டெப் பார்க்க போனோம்னாக்கா நம்ம படி லேண்டிங் தான். ஸ்டெப்ஸ் தான், படி ஸ்டெப்ஸ். சரி, அதையும் நம்ம பக்கத்துல போய் நீங்க கொஞ்சம் அதை விவரமா சொல்லுங்க. இப்போ படி ஸ்டெப்ஸ்னாக்கா எல்லாமே படி ஸ்டெப்ஸ் பார்க்குறாங்கன்னா 2 பக்கம் பிரிக் ஒர்க் இருக்கும். அதில் லேண்டிங் வர மாதிரி இருக்கும். இதில் ஒன் சைடு மட்டும்தான் பிரிக் ஒர்க் இருக்கும். ஒன் சைடு வந்து அந்த ஸ்டீலில் தான் லேண்டிங் இருக்கும். சிட்டிங் அந்த கம்பத்தில் பண்ணுற அந்த இடத்துல. ஆமாம், அந்த இடத்துல அதுக்கு அந்த என்ன அந்த ரவுண்டு சர்க்குலேஷன் கொடுக்குறாங்களோ அந்த சைஸ் கொடுக்கும். ஒன்று பெருசு ஒன்று சின்னது கொடுக்குறது நல்லா இருக்கும். சரி, அதையும் நம்ம இப்போ நடந்து போச்சு நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். அந்த லைட்டை போட்டு அதை ஒழுங்காக பார்த்துட்டு அதோடய சேர்த்து முடியும். சரி, இப்போ நம்ம ஒன்று கட்டடத்தை பற்றி பேசலாம். இன்னொன்று இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை பண்ணுறது ஒரு ஒர்க்கராக இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல வேலை பார்க்கறதுல உங்களுக்கு என்ன, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அதில் என்ன சந்தோஷம் இல்லை என்ன எரிச்சல் ரெண்டையும் எல்லாமே சொல்லுங்க. அது வந்து இப்போ நம்ம அந்த கிளைண்ட்டுக்கு பொறுத்த மாதிரி தான் வந்து வரும். இப்போ எல்லா கிளைண்ட்டும் ஒரே மாதிரி உணவு இருக்காது. இப்போ அப்போ வராங்கனாக்கா வந்து எல்லாரையும் வந்து ஒரு சோசியலாக பார்த்துட்டு ஒர்க்கர்ஸ் மாரி பார்க்காது, எல்லாம் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாரி பார்ப்போம். அப்போ நமக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கஷ்டப்பட்டாலும் சார் வராங்க அப்படி ஒரு ஹாப்பி இருக்கும். இல்லை ஒரு கிளைண்ட் வருவாங்க, நமக்கு வந்து அவங்க கீழே வேலை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து நடத்துறவங்களுக்கு ஒரு மாதிரி ரீச் இருக்கு, அவங்களுக்கு ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து ஒரு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்கள வந்து நாங்கள் அப்போ சின்னதாக ஒரு தண்ணி போடுங்க, மிக்சிங் செட் இருக்கா அப்படி கேட்குறப்ப நாங்கள் என்ன அவங்களுக்கு ரைட்டாக ஆன்சர் கொடுக்கணும். நீங்கள் வந்து இன்ஜினியரை பாருங்கள், உங்கள் பில்டர்ஸை பாருங்கள் அப்படி கொஸ்டின். அப்போ அது கிளைண்ட்டுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் வந்து யூனிக் மேட்ச் ஆகுது, வராது. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் போயிட்டு கேட்டோம், அவங்க சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கல, அங்கே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ்லாம் நல்லா கொடுக்கல அப்படி சொல்லுவாங்க. இப்போ யாருமே நமக்கு எப்படி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க அது மாதிரி தான் நம்ம அடுத்தவங்களும் அதை எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி இருக்க பார்த்து ஒரு கிளைண்ட் மனசு பொறுத்தது தான் ஒர்க்கர்ஸ் வந்து நல்லா குட்டு ஒர்க்கும் நல்லா குட்டாக பண்ணி கொடுக்கணும். அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம அதையெல்லாம் பண்ணலாம். ஒரு கியூரிங் பண்ணுறது, அந்த மிக்சிங் கலவை நல்லா மிக்சிங் பண்ணுறது, பிரிக்லாம் வந்து நல்லா கியூரிங் பண்ணிவிட்டு பிரிக் ஒர்க் பண்ணுறது, அது மாதிரி பண்ணலாம். அது